துபாய்க்கு வந்து வேலைக்கு வந்தேன். தப்பு செஞ்சிருந்தா, தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க மன்னிச்சுங்க. 20 நாள் ஆச்சு. வீட்டில் ஒழுங்கா சமைக்கலன்னா சவுடால தூக்கி விட்டுறி. இப்போ என் பொண்டாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? ஏரில் பறக்க விட்டல. இப்போ நீ ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் போயிட்டு சமைச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மலைக்கு கூட சமையல் பக்கம் ஒழுங்கு கிடையாது. வெங்காயத்தை எப்படி அறுக்கணும்னு கூட தெரியாமல் அறுத்து போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மை ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மை பார்ட்னர். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நியூ திஸ் இஸ் மை பார்ட்னர். இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இவருக்கும் சுத்தமாக சமைக்க தெரியாது. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க. என்ன ஒம்பு கிழக்காதீங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, அது பேர் என்னவோ சொன்னாங்க, அந்த முட்டையை போட்டு வரமாட்டேங்குது. சொல்றேன், எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. முட்டை அவன் சொல்லுவாங்க ஜி, வாங்க ஜி, அவனுக்கு 10 ரூபா கேட்பாங்க. டெய்லியுமா? டெய்லி தரணுமாம்மா? மாசம் 10 தானே, அதை கொடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த மாசம் ஓடிடுவோம். 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். செய்கிறவங்களுக்கு பேர் என்ன? கபாலிடா.